இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி, என்கிட்ட இதெல்லாம் மறைச்சு பண்ற அளவுக்கு என் மேல உனக்கு மரியாதை போயிடுச்சுல்ல? இல்லங்க, உங்க நல்லதுக்காக தான். என்ன நல்லது? என் உயிரை காப்பாத்துறதுக்காக தானே? எனக்கு மரியாதை கொடுக்காம என் வார்த்தையை மீறி என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு என்னை ஏமாத்தி இவ்வளவு விஷயத்த நீங்க செஞ்சுதான் நான் உயிர் வாழணுமா? அதுக்கு நான் செத்தே போறேன். ஐயோ, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம பொண்ணு என்னங்க அப்படி பாவம் பண்ணா? நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அவ இங்க வந்தா. நீங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன ஏமாத்தி தான் செய்யணுமா? எனக்கு வேற வழி தெரியலங்க. நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே இருக்காது. நீங்க ரொம்ப நல்லவரு. இந்த காலத்துல நல்லவனுக்கு இருக்கிற பேரு முட்டாளு தான். நீங்க என்ன அப்படித்தானே நினைக்கிறீங்க? இல்லங்க, அப்படி இல்லங்க. இல்ல ஜானகி, என் பொண்ணு விஷயத்துல நான் எடுத்த சில முடிவுகள் தப்பா போயிருக்கு. அத நான் ஒத்துக்கிறேன். என் கண்ணுக்கு எல்லாமே நல்லா தெரியுது. ஆனா சில விஷயங்களை நீங்க ஏன் பண்றீங்கன்னு தான் புரியல. அவ கல்யாணத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கு தெரியாம தானே பண்ணிருக்கீங்க. இல்லங்க, எல்லாம் ஒரு காரணமாதான். அப்படி என்னதான் காரணம் இருக்கு உன்கிட்ட? அதை எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் நீ முயற்சி பண்றதில்ல. இல்ல இவனுக்கு எதுவும் புரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லங்க. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பொண்ணு நல்லா வாழணும், அவன் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு ஒரு கனவோட தான் நானும் இருந்தேன். அது எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க. அந்த கதிர் நல்லவன்னு நீ நம்பிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு இன்னைக்கு வெளியே போய் அவ்வளவு கஷ்டப்படுறான். அவளை எவ்வளவு நான் என் கையில வச்சு தாங்கினேன்னு உனக்கு தெரியாதா? டேய், ஒரு இடத்துலயாவது உன் பொண்ணுக்கு நீ புத்தி சொன்னியா? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு, அவன் கூட போகாதன்னு நீ எடுத்து சொன்னியா? இல்லையே. ஆனா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் எனக்கு புத்தி சொல்றீங்க. சரி, என் பேச்ச மீறி இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் காரணம் இருக்கு? கதிர நல்லவன்னு சொல்ற, உன் தங்கச்சி பொண்ணு செய்யறது நியாயம்னு சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போது அது என்கிட்ட சொல்லுவியா? அது வந்து ரெண்டு பேரையுமா அப்புறம் தானே கார்த்திகை லவ் பண்ணது, வெளியில போய் தங்கினது, அவன் வீடியோ எடுத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். பெரியப்பாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. நீங்க இந்த பாலை குடிங்க. அழகான கூட்ட கலைக்க யார் வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த குடும்பத்தை என்ன மீறி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் செய்யவும் விட மாட்டேன். இதாண்டி பொண்டாட்டி, உன் மேல பாஸ் அதிகமாகிறதுக்கு காரணமே உன்னை அப்படியே. இரு கிட்ட வராத, வெளியில போ. எதுக்கு? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பண்ணு, அதுக்கு நான் ஏன் வெளியே போகணும்? உன்னை இங்க வச்சுக்கிட்டு நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? ஹலோ, நான் உன் புருஷம்மா. ஏன் முன்னாடி நீ ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் தப்பு இல்ல. நான் இங்கேதான் இருப்பேன். நீ மாத்துனா மாத்து, இல்லனா போ. டேய் வேணாடா, நீ முதல்ல வெளியில போ. அதெல்லாம் முடியாது. நான் வேணா சேஞ்ச் பண்ணி விடவா? கிட்ட வராத. எனக்கு புடவைலாம் கட்டி விட தெரியும். நான் வேணா மாத்தி தரேன். மாயா, போடாத, நில்லு. எங்க எஸ்கேப்? மாயா, நான் தான் போங்கறல. போ. நான் மாத்தி விடுறேன், வா. ஒரு தடவை நான் மாத்தி விடுறேனே. மாயா வேண்டாம், நான் சொல்றது கேளு. வாடி ப்ளீஸ். நீ சொன்னா கேட்க மாட்டே. மாயா,
நில்லு. இன்னைக்கு நான் தான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி நான் விடுவேன். சொல்றதை நீ கேளு. பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க. ஏய், சீனு. ஆ? எங்க ஓடுற? நீ வா. ஐயோ, சீனு. ஏய் ப்ளீஸ் சீனு, மாயா, ஒரே ஒரு போ, வாட்டி. சீனு. ஏய் ஜாலியா ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா நான் முட்டாளாதான் நிப்பேன். உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ச்சே. அம்மா வாங்க 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 ஆசாரி. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே தாலி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வழக்கமா நம்ம குடும்பத்துல செய்யற மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க. ஆமாமா, எப்பவும் பண்றது தானே. ஜானகி ஆ. வாங்கிக்க. ஆ, இந்தாங்கம்மா. ஆ, நான் அப்புறமா சிவாவை அனுப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேங்கம்மா. வாங்க. என்னம்மா, எதுக்கு புதுசா தாலி செய்ய சொல்லிருக்கீங்க? சாருக்கு தான் நம்ம அன்னைக்கே செஞ்சுட்டோமே. ஜானகி காரடைய நொம்புக்கு தாலி காணிக்க கொடுக்கறதா வேண்டியிருக்கா. அதுக்காக தான் செஞ்சிருக்கு. அப்படியாம்மா? ஆமாண்ணே. அவரோட ஆயுஷமும் நல்லபடியா முடிஞ்சா தாலிய காணிக்கையா காரடியா நோம்பல அம்மனுக்கு கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் புது தாலி செய்ய சொல்லியிருந்தேன். சரி சரி சரி. இப்படியெல்லாம் கூட காணிக்க கொடுக்கறதுக்கு இருக்கா? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. பத்மா, அதெல்லாம் குடும்பம் புருஷன் குழந்தைங்கன்னு எப்பவுமே குடும்பத்தை பத்தியே அக்கறைப்படுற ஜானகி மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குடும்பத்துல பிரச்சனை பண்றது, தூண்டி விடுறது, சொத்தை கேட்கறது, அப்புறம் அடுத்தவங்க சொத்தை வாங்குறதுக்கு கையெழுத்து போட ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறது, இளஞ்சோடிகளை பிரிக்கிறதுக்கு பிளான் போடுறது, அப்படி இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. யார சொல்றீங்க இப்போ? யார் இதெல்லாம் பண்றாங்களோ அவங்கள சொன்ன. இப்ப என்ன, எனக்கு குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, சொல்லித்தான் தெரியணுமாக்கும். ஏண்டி, தங்கச்சி மச்சான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுது, அதுக்கு போய் 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்க 2 பேருக்கும் தான் இதெல்லாம் என்னைக்குமே தோணாது. அண்ணா, நாங்க என்னமோ இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி சொல்றீங்க. இவருக்கு ஒரு வேலையே இல்ல பார்வதி.